இரண்டாவது விமான நிலையத்துடைய தேவை என்ன இருக்குது சார்? நேற்றைக்குத்தான் மாண்புமிகு நிதித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து வசதிகளை பொறுத்தவரை ஒரு போக்குவரத்து மேம்பாடு மட்டும்தான் அந்த மாநிலத்தின் அல்லது அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். பெங்களூரிலும் டெல்லியிலும் ஹைதராபாத்திலும் 5000-5500 என்கின்ற அளவில் ஏக்கர் நிலப்பரப்பிலான விமான நிலையங்களை கொண்டிருக்கிறது. இப்படி பெரிய விமான நிலையங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இப்பொழுது பெங்களூரிலிருந்தும் மும்பையிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் கூட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பெரிய விமானங்கள், போயிங் போன்ற விமானங்கள், டபுள் டக்கர் என்று சொல்லக்கூடிய ஈரடுக்கு விமானங்கள் எல்லாம் அங்கே தரையிறங்குவதற்கான வசதிகள் அந்தந்த விமான நிலையங்கள் இருக்கிறது. சென்னையிலிருந்தும் கூட தமிழ்நாட்டிலிருந்தும் கூட பயணிகள் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக பெரிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் மும்பைக்கு போய் செல்ல வேண்டி இருக்கிறது, டெல்லிக்கு போய் செல்ல வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் சென்னை விமான நிலையத்தில் மிகப்பெரிய விமானங்கள் தரையிறக்க முடியாத சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது விமானங்களில் அந்த சரக்கு போக்குவரத்து விமானங்கள், இது பெரிய அளவிலான அந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாத காரணத்தினால் தொழில்துறையில் என்னதான் நாம் வளர்ச்சி பெற்றாலும் கூட இந்த தொழில்துறையில் இருந்து உருவாகிற அந்த உபகரணங்கள், அந்த பொருட்கள் வேறு நாடுகளுக்கு விமானங்களில் செல்ல முடியாத சூழல் என்பது ஏற்படுகிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி என்பது பெரிய அளவில் வளராத ஒரு சூழல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்னொரு விமான நிலையம் என்பது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டிய ஒன்று. அது வீடுகள் இருக்கு, அவர்களுக்கான காம்பன்சேஷன் முறையாக நம்ம சொல்லியிருக்கோமா சார்? இப்போ இந்த காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ இந்தியாவில் வேறு மாநிலங்களில் தருகிற அந்த காம்பன்சேஷனை விட அதிக அளவில் இப்போது அவர்களுக்கு ஆஃபர் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாய இடங்களை பொறுத்தவரை 3.5 மடங்கு கூடுதலாக சந்தை மதிப்பு விலையை விட கூடுதலாக தருவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு, மரியாதைக்குரிய தாமு அன்பரசன், அன்பிற்கினிய திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி 3.5 மடங்கு விலை மதிப்பு தருகிறோம் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் இங்கிருந்து காலி செய்யப்பட்டு விட்டால் எங்களுடைய அந்த கிராமிய சூழல் சீரழிந்துவிடும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளோடு நாங்கள் இங்கே இருந்தோம், வேறொரு இடத்திற்கு போகிற போது இவைகளெல்லாம் தள்ளி தள்ளி போய் புதிய உறவுகளை தேட வேண்டும் வரும் என்கின்ற காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். அதற்கும் கூட இந்த அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு இந்த கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்கிறதோ, இன்னார் வீட்டுக்கு ராமசாமி வீட்டுக்கு பக்கத்தில் முனுசாமி வீடு, முனுசாமி வீட்டுக்கு பக்கத்தில் முருகேசன் வீடு இங்கே எப்படி இருக்கிறதோ இதே மாதிரியான கட்டமைப்பை நாங்கள் வேறொரு இடத்தில் ஹவுசிங் ப்ராஜெக்டை செய்து உருவாக்கி தருவோம் என்கின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். சூழலியல் மேல் எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கிறது என்றாலும் சின்ன அளவிலான பாதிப்பு வரத்தான் செய்யும். பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்கின்ற போது சூழலியல் பாதிப்பு சிறிய அளவில் இருக்கத்தான் செய்யும். அதை பொறுத்து கொண்டு தான் நம்முடைய வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, ஒரு பெரிய அளவிலான இந்த சமூக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சின்ன சின்ன ஒரு பாதிப்புகளை பெரிதாக்கி கொள்ளக்கூடாது. இன்றைக்கி ஒன்றிய அரசு தான் நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் பெரிய அளவில் உறுதுணையாக இல்லை என்கின்ற நிலை இருக்கிற சூழலில் இதற்கு துணை போகிற வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை அரசியல் ஆக்குவது என்பது சரியானதாக இருக்காது. தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பெரிய விமானங்களை தரையிறக்க முடியாத நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அவசியமானது அப்படின்னு திரு மாசு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் பரந்தூர் விமான நிலையம் மீண்டும் பொது மக்களுடைய கவனத்திற்கும் ஊடக கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.